வீட்டில் இருக்கும் பெண்கள் வெறும் சமையலறையோடும் குழந்தைகளோடும் மட்டும் சுருங்கிப் போய்விடாமல் தங்களுடைய எதிர்காலத்தை ஒரு மாபெரும் பொருளாதார பலத்தோடு அமைத்துக் கொள்ள முடியும் என்பது வெறும் கனவு அல்ல, அது ஒரு நிதர்சனமான உண்மை. பொதுவாக இல்லத்தரசிகள் என்றாலே கணவர் கொடுக்கும் பணத்தை செலவு செய்பவர்கள் என்கிற பிம்பம் சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த பிம்பத்தை உடைத்து எரிந்துவிட்டு அதே பணத்தைக் கொண்டு எப்படி ஒரு பெரிய தொகையை சேமித்து லட்சாதிபதியாக மாறலாம் என்பதற்கு சில ரகசியங்கள் ஒளிந்துள்ளன. அந்த ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் இனி உங்கள் கையில் இருக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு விதையாக மாறி எதிர்காலத்தில் ஒரு பெரிய விருட்சமாக வளரும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. முதலில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், செலவுகளைப் பற்றிய பயத்தை விட்டுவிட்டு வரவு மற்றும் செலவு ஆகிய இரண்டையும் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகுவதுதான். பல நேரங்களில் நாம் தேவையற்ற பொருட்களுக்காக செலவு செய்துவிட்டு பின்னர் சேமிக்க பணமில்லையே என்று கவலைப்படுகிறோம். ஆனால் புத்திசாலித்தனமான இல்லத்தரசிகள் எப்போதுமே ஒரு சிறிய தொகையை கூட வீணாக்காமல் அதை சேமிப்பு பெட்டியில் இடுகிறார்கள். ஒரு நாளைக்கு வெறும் 10 ரூபாய் சேமிப்பதில் என்ன வந்துவிடப் போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த 10 ரூபாய் என்பது காலப்போக்கில் ஒரு பெரும் முதலீடாக மாறும். வலிமை கொண்டது. சிறுதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி மட்டுமல்ல, அது ஒரு பொருளாதார தாரக மந்திரம். அடுத்ததாக உங்கள் சமையலறையிலேயே உங்களின் பெரும் சேமிப்பு அடங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒவ்வொரு மாதமும் மளிகைப் பொருட்கள் வாங்கும்போதும் காய்கறிகள் வாங்கும்போதும் நாம் செய்யும் சிறு சிறு கவனக்குறைவுகள் நம் பணத்தை செலவு செய்கின்றன. திட்டமிட்டு பொருட்களை வாங்குவதும் தேவையற்ற கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்து ஏமாறாமல் இருப்பதும் உங்கள் சேமிப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். சந்தையில் பொருட்கள் விலை குறைவாக இருக்கும்போது அவற்றை மொத்தமாக வாங்கிச் சேமிப்பது அல்லது பருவகால காய்கறிகளை பயன்படுத்துவது போன்ற எளிய முறைகள் உங்கள் மாத செலவில் ஒரு கணிசமான தொகையை மிச்சப்படுத்தும். இந்த மிச்சமாகும் தொகையை ஒருபோதும் வேறு செலவுகளுக்கு பயன்படுத்தாமல் அதை ஒரு தனி உண்டியலிலோ அல்லது வங்கிச் சேமிப்பிலோ வைப்பதுதான் ஒரு வெற்றிகரமான இல்லத்தரசியின் அடையாளம். மேலும் இன்றிருக்கும் நவீன காலத்தில் பணத்தைச் சேமிக்க வங்கிகளில் பல திட்டங்கள் உள்ளன. குறிப்பாக அஞ்சலகச் சேமிப்புத் திட்டங்கள் இல்லத்தரசிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து கட்டி வருவதன் மூலம் வட்டியோடு சேர்த்து ஒரு பெரிய தொகையை உங்களால் பெற முடியும். இது உங்களின் தன்னம்பிக்கையை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல், குடும்பத்தில் ஒரு அவசரத் தேவை ஏற்படும்போது யாரையும் எதிர்பார்க்காமல் உங்கள் கையில் இருக்கும் பணத்தை எடுத்து உதவும் ஒரு தைரியத்தை கொடுக்கும். சேமிப்பு என்பது வெறும் பணம் சேர்ப்பது மட்டுமல்ல, அது ஒரு பெண்ணின் சுயமரியாதையை உயர்த்தும் ஒரு கருவியாகும். இல்லத்தரசிகள் தங்களுக்குத் தெரிந்த சிறு சிறு கலைகளை பயன்படுத்தி வீட்டிலிருந்தே ஒரு சிறிய வருமானத்தை ஈட்டவும் முயலலாம். தையல் கலை, சமையல் கலை அல்லது கைவினைப் பொருட்கள் செய்வது போன்ற விஷயங்கள் மூலம் கிடைக்கும் வருமானத்தை அப்படியே சேமிப்பில் முதலீடு செய்தால் நீங்கள் லட்சாதிபதி ஆவது மிக எளிதான ஒன்றாக மாறிவிடும். உங்கள் உழைப்பில் கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் கனவுகளை நனவாக்கும் சக்தியைப் பெற்றுள்ளது. சேமிப்பதில் இருக்கும் ஒழுக்கம்தான் ஒருவரை பணக்காரராக மாற்றுகிறது. ஆடம்பரமான வாழ்க்கையை விட பாதுகாப்பான எதிர்காலமே சிறந்தது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். சேமிப்பின் அடுத்த ரகசியம் தங்கம். இந்தியப் பெண்களுக்கு தங்கம் என்பது ஒரு அணிகலன் மட்டுமல்ல, அது ஒரு சிறந்த முதலீடு. சிறுகச் சிறுகச் சேர்த்த பணத்தைக் கொண்டு தங்க நாணயங்களாகவோ அல்லது தங்க சேமிப்புத் திட்டங்களிலோ முதலீடு செய்வது காலப்போக்கில் அதன் மதிப்பு பல மடங்கு உயரும்போது உங்களுக்கு பெரும் லாபத்தைத் தரும். அவசர காலங்களில் கை கொடுக்கும் சிறந்த நண்பனாக தங்கம் இருக்கும். அதே வேளையில் தேவையற்ற நகைகளை வாங்கி அதன் செய்கூலி மற்றும் சேதாரம் மூலம் பணத்தை இழக்காமல் முதலீட்டு நோக்கில் தங்கத்தை அணுகுவது ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறையாகும்.
கடைசியாக பொறுமை என்பது மிக அவசியம். இன்று சேமிக்க ஆரம்பித்து நாளைக்கே லட்சாதிபதி ஆகிவிட முடியாது. ஆனால் தொடர்ந்து தளராமல் சேமித்து வந்தால் சில ஆண்டுகளில் உங்களின் வங்கி இருப்பு உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். ஒவ்வொரு பெண்ணும் பொருளாதார ரீதியாக தன் நிறைவு பெறும்போது அந்த குடும்பமே முன்னேற்றமடையும். நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்தாலும் உங்கள் சேமிப்பின் மூலம் உங்கள் பிள்ளைகளின் கல்விக்கும் உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் ஒரு பெரிய பங்களிப்பை அளிக்க முடியும். எனவே இப்போதே இந்த நொடியே உங்கள் சேமிப்பு பயணத்தைத் தொடங்குங்கள். உங்கள் கையில் இருக்கும் அந்தச் சிறிய நாணயம்தான் உங்கள் பிரகாசமான எதிர்காலத்திற்கான முதல் படி. இந்த ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் நீங்களும் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியாளராகவும் லட்சாதிபதியாகவும் ஜொலிப்பீர்கள் என்பது உறுதி. மற்றவர்கள் உங்களை வியந்து பார்க்கும் அளவுக்கு உங்கள் சேமிப்பு வளரட்டும். பணத்தை சேமிப்பது என்பது ஒரு கலை. அதை ஒரு தவமாகச் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். இதோடு மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பணவீக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. நாம் சேமிக்கும் பணம் காலப்போக்கில் அதன் மதிப்பை இழக்காமல் இருக்க வேண்டுமென்றால் அதை சரியான இடத்தில் முதலீடு செய்வது மிகவும் அவசியமாகிறது. சாதாரண வங்கிச் சேமிப்புக் கணக்கில் வைப்பதை விட நீண்ட கால அடிப்படையில் நல்ல லாபம் தரக்கூடிய அரசு சார்ந்த திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக, பெண் குழந்தைகளை வைத்திருக்கும் இல்லத்தரசிகள் செல்வமகள் சேமிப்புத் திட்டத்தில் சேரலாம். இது உங்கள் மகளின் எதிர்காலத்திற்கு பெரும் உதவியாக இருப்பதோடு வரிச் சலுகைகளையும் பெற்றுத்தரும். அதேபோல் பொது வருங்கால வைப்பு நிதி போன்ற திட்டங்கள் நீண்ட காலச் சேமிப்பிற்கு மிகவும் பாதுகாப்பானவை. ஒரு இல்லத்தரசி தன் குடும்பத்தின் வரவு செலவு கணக்கை ஒரு நோட்டில் எழுதி வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் எங்கே பணம் வீணாகிறது, எங்கே மிச்சப்படுத்தலாம் என்பது தெளிவாகத் தெரியும். ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்தவுடன் முதலில் சேமிப்பிற்கான தொகையை எடுத்து வைத்துவிட்டு மீதமுள்ள தொகையில் செலவுகளை திட்டமிடுவதுதான் ஒரு புத்திசாலித்தனமான சேமிப்பாளரின் ரகசியம். செலவு செய்தது போக மீதமுள்ளதைச் சேமிப்பேன் என்று நினைத்தால் ஒருபோதும் நம்மால் சேமிக்க முடியாது. எனவே சேமிப்பை ஒரு கட்டாயச் செலவாக கருதி முதலில் ஒதுக்கிவிட வேண்டும். காலையில் எழுந்தவுடன் ஒரு இல்லத்தரசி தன் அன்றாட வேலைகளை திட்டமிடுவது போல தன் பொருளாதாரத்தையும் திட்டமிட வேண்டும். சிறு வணிகங்கள் மூலம் கிடைக்கும் லாபத்தை ஒருபோதும் ஆடம்பரச் செலவுகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக, வீட்டில் தயார் செய்யும் ஊறுகாயோ அல்லது தின்பண்டங்களோ விற்று ஒரு சிறு தொகை கிடைத்தால் அதை மீண்டும் அதே தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் அல்லது ஒரு வைப்பு நிதியில் போட வேண்டும். இப்படிச் செய்வதன் மூலம் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யத் தொடங்கும். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும்போது கூட உங்கள் பணம் வளர வேண்டும். அதுதான் உண்மையான செல்வந்தராகும் வழி. சேமிப்பு என்பது கஞ்சத்தனம் அல்ல. அது சிக்கனமாக இருப்பவர்கள்தான் பிற்காலத்தில் செழிப்பாக இருப்பார்கள். தேவையற்ற விருந்துகள், தேவையற்ற மின்சாரப் பயன்பாடு, தேவையற்ற வெளிநாட்டுப் பயணங்கள் போன்றவற்றைத் தவிர்த்து அந்தப் பணத்தை சரியான திசையில் திருப்புங்கள். உங்கள் கனவுகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் சேமிப்பும் தீவிரமாக இருக்க வேண்டும். ஒரு இல்லத்தரசி நினைத்தால் ஒரு குடும்பத்தையே உயர்த்த முடியும் என்பதற்கு சரித்திரம் பல சான்றுகளைக் கொண்டுள்ளது. அந்தச் சரித்திரத்தில் உங்கள் பெயரும் ஒரு வெற்றியாளராக இடம்பெற வேண்டும் என்றால் உங்கள் சேமிப்பு பழக்கத்தை இன்று முதல் ஒரு வேட்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றியிருப்பவர்கள் கேலி செய்தாலும் பரவாயில்லை. உங்கள் இலக்கில் உறுதியாக இருங்கள். உங்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் எண்கள் உயரும்போது உங்கள் மதிப்பு தானாகவே உயரும். இதுவே இல்லத்தரசிகள் லட்சாதிபதி ஆவதற்கான உண்மையான ரகசியமாகும்.